அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1/6/2025 ஜூன் மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும் பேரண்ட்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக, அதாவது ரீஷெடியூல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 12 மாதங்களில் இது 6வது மாதத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 6ஆம் எண் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதம் அதாவது 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, ஆயில்ய நட்சத்திரம், துருவ யோகம், கௌளவ கரணம் கூடிய சுப முகூர்த்தத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தினசரி கிரக அசைவுகளில் ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் போது எந்த முகூர்த்தத்தில் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். அதே போல் தான் இந்த மாத பிறப்பு எந்த முகூர்த்தத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு பகவானும், 3ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 4ஆம் பாவத்தில் சிம்மத்தில் கேது பகவானும், அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா துலாம், 6ஆம் பாவமான துலாமில் மாந்தின்ற பிளானட்டும், அதுக்கு அடுத்ததாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்தில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ அமர்ந்திருக்க இந்த கிரக நிலை ஸ்தானங்களை வச்சு பேசும்போது பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் சனியுடைய மூலத்திரிகோண வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ நட்பு கிரகங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் புதன் பகவான் அஸ்தங்கம், அதாவது சூரியனோட ஒரு கிரகம் இணைந்து பயணிக்கும் போது, சூரியன் ஒரு டிகிரியில் இருக்கும்போது +3 -3 அது ஷார்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு இருக்கும். ஆனால் பாரம்பரியத்தில் பராசரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன்லேருந்து 14 டிகிரிக்குள்ளே புதன் பகவான் இருந்தால் அஸ்தங்க தோஷம், கிரகம் இயங்காத நிலையில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புதன் பகவான், அதாவது இந்த முகூர்த்தம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு தனகாரகனும் பூர்வ புண்ணிய காரகனுமான புதன் பகவான் அஸ்தங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துடைய பொது பலன் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, தனகாரகன் அஸ்தங்கம் வாய்ந்தாலும் தனத்துக்கு காரகாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ வருமானங்கள் தாமதம் ஏற்படுத்தினாலும் நல்ல நிலையில் வருமானங்கள் பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வந்து லேபர்ஸுங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. புதிய திருப்பு முனைகள், புதிய சட்டதிட்டங்கள் இதெல்லாம் வரப்போகுது. அதே போல் சிறு பணம் சொல்லக்கூடியவங்க, வீட்டு பட்டாக்காக காத்துட்ருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கிறனால இனம் புரியாத ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ்ஸு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி அப்படி தான் இப்போதைக்கு மோசமான வியாதியாக இருக்குது. ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸை விட நிறைய சேனல்ஸில் பார்த்திங்கனாக்கா இந்த ஹோட்டலில் கெட்டு போனது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் நம்மளுக்கு தெரியுது, பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/6/2025 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துலையும் எந்த வேலைக்கும் அஞ்சாமல் துணிஞ்சு நின்று செய்யக்கூடியவங்க, அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடியவங்க, பிரகாசமான தோற்றம் உடையவர்கள். இந்த மேஷ ராசிக்கு 1/6/2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ராசிநாதன் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. நினைச்ச காரியங்கள் வெற்றியாக அமைச்சு தரப்போகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள், மன ரீதியான
ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் 2 இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்துட்டனால அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தன பாவத்தில் 5ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறது மிக சிறப்பான ஒரு யோகத்தையும் தனாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த யோகத்தை பயன்படுத்திக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஒரு குபேர பூஜை பண்ணலாம், வீட்டில் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், 4 பேருக்கு அன்னதானங்கள் செய்கிறதன் மூலிமா சில ஆசீர்வாதங்கள் உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கே கொண்டு போய் கொடுக்கும். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால சுற்றுலாக்கள் சென்றுட்டு வந்தது, புதிய நபர்கள் வீட்டுக்கு வர்றது, ஒரு புதிய அனுபவத்தை சில பேர் யாரெல்லாம் இப்போ இடமாற்றம் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்குலாம், மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஸ்கூல் சேஞ்சஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் சேஞ்சஸோ இல்லை ஒரு காலேஜ் சேஞ்சஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. மேஷ ராசி மேஷ லக்னம் 2 பேருக்குமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பில் கவனமாக இருக்கணும். இஎன்டி சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாய் வழி சொந்தங்களாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியான ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது, பட்டா கிடைக்க போகுது, மகிழ்ச்சியாக ஒரு புதிய சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. 5ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காங்க. குலதெய்வ வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா இந்த கேது பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குலதெய்வத்தையும் எல்லை தெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. 5ல் கேது உட்கார்ந்துருக்குது ஆன்மீக துறையில் ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கெமிக்கல் ஃபீல்ட், நான் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கேன், மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறேன், மெடிசன் படிச்சிட்ருக்கேன், அதெல்லாம் சூப்பர் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா 6ஆம் அதிபதி அஸ்தங்கம் 2ல். எவ்வளோ வாயை கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைங்க. உணவு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ஸ்கின் அலர்ஜி உடம்புக்கு வெளியில் வரும்போது நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஸ்டொமக்குள்ளே ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா அதோட பிரச்சனையோட வீரியம் மிக பெருசாக இருக்கும். அது மேஷராசி நேயர்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசி மேஷ லக்கணம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா 50-50 இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது உத்தியோகத்தில் உங்களை பாராட்டி பேசக்கூடிய தருணங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன கேர்லெஸ்ஸோ இல்லை நண்பர்கள் மூலிமா இல்லை கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலயமா உங்களை பற்றின பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேறு யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. மேஷராசி மேஷ லக்னக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலைக்கு ஒருத்தரை நம்பி கொடுக்கக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தந்தை வழி மூலியமாக நல்ல செய்திகள் காத்திருக்கு. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் 10ஆம் அதிபதி 12ல் இருக்காங்க. ஸோ மூலதனம் போட்ட பணங்கள் சிறப்பாக இருக்க போகுது. ஆனால் லேபர்ஸோடு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், வாடிக்கையாளர்களோட எதிர்பாராத ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை குறைச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். எந்த இடத்துலையும் போல்டாக பேசுகிறது சிறப்பு. அதாவது போல்டாக பேசுகிறத மேஷராசி மேஷ லக்னம் சொல்ல வேணாம். ஆனால் இங்கே அஸ்தங்கமான ஒரு கிரகம் இருக்கிறனால பேச்சில் கவனத்தை எடுத்துகிட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரிங்க, மேலும் இந்த மாதம் மேஷ ராசி நேயர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமிங்க. அதுவும் எப்படி இருக்கணும் மகாலட்சுமி, நம்ம கேலண்டரில் பார்ப்போம் பார்த்தீங்களா, தாமரையில் அம்பாள் உட்கார்ந்துருப்பா, 2 கஜங்கள் அதாவது யானைகள் இருக்கும், வெள்ளை யானை. அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தினைக்க காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு 2 நிமிஷம் பாருங்களேன், பார்த்துட்டு உங்களோட ரொட்டீனை பண்ண ஆரம்பிங்க. சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் மகாலட்சுமி கோயில் இருக்குன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது, இங்கே பிறந்த கிழமை இல்லை நட்சத்திரம் போய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய எண் 2ஆம் எண், வெற்றியை தரக்கூடிய வண்ணம் வெண்மை நிறம். நன்றி.